வணக்கம். டாடா ஸ்டீல் ஸ்டாக் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 148 ரேஞ்ச் பிஓஎஸ் நடந்திருக்கு. 134 to 160 இருக்கக்கூடிய ஸ்விங்குக்கு எந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 148க்கு பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்விங்கில் 138 நம்மளோட ஸ்விங்கோட இந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 160 ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த ஸ்விங்குக்கு நீங்கள் ஃபெப் போட்டிங்க அப்படின்னா 786 ரேஞ்சஸில் தான் நம்மளுக்கு இந்த பிளாக் கிடைக்கிது. இது எக்ஸ்ட்ரீம் பிளாக். இப்போ இந்த ஸ்விங் கட் ஆனால் தான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக் கிட்ட வந்து என்ட்ரி எடுக்கும். இப்போ இந்த லிக்விடிட்டி நான் மார்க் பண்ணது ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அப்போ அந்த ப்ரீவியஸ் வீக் லோ அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே லிக்விடிட்டி இருக்குது. அப்போ அந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு நம்ம பிளாக்லேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி நம்ம பிளாக்ல என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனராக ஒரு சின்ன ஸ்விங் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து செல்லுக்கு திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்த தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜர் ஸ்விங் நம்மளுக்கு இங்கே இந்த ஸ்விங்குக்கான ஒரு ப்ராப்பர் ரீடெஸ்ட்மெண்ட் வராமல் இங்கே ஒரு சின்ன ஒரு மைனர் ஸ்விங் உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்விங் இந்த செல் எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்த ஸ்விங் இப்போ எப்போ இங்கே கீழே உடச்சிச்சு பிஓஎஸை கீழே வச்சிருந்துச்சு அப்படின்னா தான் இந்த சப்ளை உங்களுக்கு வேலிட் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. பட் ஆனால் நேராக வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி இங்கே எடுத்துட்டு டிமாண்ட் ஜோன்லேருந்து மூவ் ஆகுது. டிமாண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களுக்கு சப்ளை ஃபெயிலியர் ஆகும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட அக்ரெசிவ் என்ட்ரி தான். ஏன்னா இப்போ இந்த ஸ்விங் இப்படி மேலே பிரேக் ஆச்சு இல்லைங்க, அந்த மாதிரியான பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். டிமாண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா சப்ளை ஃபெயிலியர் ஆகும். எப்போவுமே அந்த கேரக்டர் சேஞ்ச் நடந்து உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும்னா அது டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டு போகணும். டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போனால் அது சப்ளையை பிரேக் தான் பண்ணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஸ்டில் பை ஸ்ட்ராங்காக பை சைட் மொமெண்டம் இருக்க ஸ்டாக்ல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன மேனிப்புலேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்விங் டு ஸ்விங் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங்குக்கு 786 லெவலில் ட்ரேட் பண்ணோம்ல, இப்போ அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்விங் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ மேலே ஹை கட் பண்ணி மேலே தான் பிஓஎஸ் வச்சிருக்கு. இப்போ இன்னும் ரீடெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலை. ரீடெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபெப் பாயிண்ட்டை நீங்கள் போடணும். இப்போ இந்த ஸ்விங்குக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த 138 to 165 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை ரீடெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 786 or 886 லெவலில் பிளாக் மார்க் பண்ணிட்டு எகெயின் பை. ஸ்டில் இந்த 134 இந்த பிளாக் லோ பிரேக் ஆகிற வரைக்கும் பை தான். இப்போ இந்த 134 ரேஞ்ச் இந்த பிளாக் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு செல் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இமீடியட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்மிட்டிகேட்டட் ஜோன். நம்மளுக்கு ஒரு சின்ன இம்பேலன்ஸ் கேண்டில் தான் இருக்குது. லிக்விடிட்டி பில்டான இந்த பிளாக் ஹைலி வேலிட். அப்படி இல்லைன்னா இந்த 786 இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பிளாக்கே நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 138 பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோனே ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த ரெட் பிளாக்கும் தான் அப்கமிங் டேஸில் நம்ம பை செட்டப்காக பார்க்கக்கூடிய ஸ்டாக். இப்போ இந்த ஸ்டாக் ஃபுல்லி பை தான். டவுன் ட்ரெண்டுக்கு செல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சார்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டு வரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.